காலிஃப்ளவர் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னடான்னா புழு வச்சு, ரெக்க வச்சு பறந்தே ஓடுற லெவல்ல இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப பழசு போல இருக்கு. ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. சரி அத க்ளீன் பண்ணிட்டு, உப்பு போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சமீபமா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா பிரபலம் ராஜி, ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ஓனரு. அவங்க வந்து ரொம்ப நல்ல பீப்பிள். நங்கநல்லூர்ல வந்து அந்த கடை வச்சிருந்தாங்க. நான் அவங்க கடைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, நானே போய் அந்த கடையில சாரீ கூட வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த சாரீ எனக்கு வந்து செட் ஆகலன்னு சொல்லி நான் ரிட்டர்ன் குடுத்து கூட இருக்கேன். அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்ல மனுஷி. ஒரு பெண்ணா அவங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல சாதிச்சு வந்தாங்க. ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதில் சாதிச்சு ஒரு லெவல்ல வந்து நிற்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேலை வெட்டி கூட போக மாட்டாராம். அவருக்கு வந்து பயங்கர ஈகோ போல இருக்கு. அவங்க தங்கச்சி வீட்டில் தான் போய் இருந்திருந்திருக்காரு. பட் ஆனால் வந்து பொண்டாட்டி கூட வந்து நான் சேர்ந்து வாழ்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படி இப்படி சொல்லி வந்து சேர்ந்துட்டு அவர் என்ன வன்மத்தை உள்ளே வச்சுருந்தாருன்னா அவங்கள கத்தியால் வெட்டி கொலை பண்ணியிருப்பார். அவரும் தூக்கு மாட்டிட்டாரு. 2 ஆம்பளை பசங்க. ஒன்று வந்து ரஷ்யாவில் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கு 3rd இயரு, இன்னொன்று வந்து டென்டலுக்கு படிச்சுட்டு இருக்கு சென்னையில் 1st இயரு. இந்த 2 குழந்தைங்களையும் அந்த அம்மா வந்து ஒரு டாக்டராக நிலைநிறுத்தி படிக்க வச்சு எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து அவங்க பண்ணிட்டு இருந்தா வந்து கூட இருந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி வெட்டிட்டாரு. அப்போ ஒரு பெண் மேலே வர்றது அவருக்கு அவ்வளோ பொறாமையும் கோபமாக இருக்கா எனக்கு தெரியல. பொண்டாட்டி தானே மேலே வந்தால் சேர்ந்து நம்மளும் சந்தோஷப்படணும், நம்ம பொண்டாட்டியை பெருமைப்படுத்தணுன்ற எண்ணமே இல்லை அவருக்கு. இந்த 2 குழந்தைங்களோட நிலைமையை நினச்சி பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம்.